திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நமது அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பல மணி மந்திர ஔஷதங்கள் அப்படிங்கிற விஷயங்களுக்கு கீழே ஒவ்வொரு கேட்டகரி கீழே ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மணின்னு சொல்லக்கூடிய நவரத்னங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் முன்னாடி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நவரத்னங்கள் என்ன மாதிரியான ஒளிகளை எமிட் பண்ணுது, வெளிவிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா முத்து ஒயிட் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக முத்து ஒயிட்டு தான். பட் ஆனால் முத்துலேயே நிறைய கருப்பு முத்துலாம் இருக்கு. ஒரு எல்லோயிஷ் ஷேட்ல இருக்கும், பியூர் ஒயிட்ல இருக்கும், பால் கலர்ல இருக்கும், லைட் லைட்டா சாம்பல் கலர்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லாம் இருக்கு. ஆனாலும் முத்து என்ன மாதிரியான கதிர்வீச்சு ஒளி கதிர்களை வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியாது. இது வந்து நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா நமக்கு தெரியாது. ஆனா அதுக்குன்னு இருக்க அந்த கிர்லின் இது மாதிரி இந்த முப்பட்ட இந்த 3D இந்த இதுல பார்த்தா மட்டும்தான் அது எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த நவரத்னங்கள் என்ன மாதிரியான ஒளிகளை வெளியிடுது, அது என்ன மாதிரியான அலைநீளத்துல இருக்குங்க பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை யாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இது மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. நான் ரெகுலரா வீடியோஸ் போட போறேன். அது உங்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது அது பயனுள்ளதா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த நவரத்னங்கள். இந்த நவரத்னங்கள் வந்து ஒரு காஸ்மிக் ரேடியேஷன்ஸ், காஸ்மிக் ஒளிக்கதிர்களை தான் அது வெளியிடுது. அப்ப அது அந்த ஒளிக்கதிர்கள் வெளியே வரும்போது அது ஆல்ரெடி அது வந்து சுரங்கமாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன பீஸா இருந்தாலும் அது அவ்வளவு ஒளிக்கதிர்களை வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்குமா. ஸோ அப்போ அந்த ஒளிக்கதிர்கள் என்ன மாதிரியான வண்ண கலவைகள் இருக்கு, இல்லை ஒரு செப்பரேட் கலர்ல இருக்கா, இல்லை மிக்ஸ்ட் ஆஃப் கலர்ஸ் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வச்சு நம்ம என்ன மாதிரியான பயன்களை பயன்படுத்திக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒவ்வொரு நவரத்னங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் காரகம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நவரத்னங்களும் ஒவ்வொரு விதமான ஒளி வீழ்ச்சிகளை வெளியிடுது. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அப்ப நவரத்னங்கள்ல முதல்ல பார்க்கறது வந்து நம்ம மாணிக்கம். மாணிக்கம்ங்கிறது வந்து சூரியனோட ஸ்டோன். ஸோ சூரியனுக்கான உகந்த கல்லை நம்ம பார்க்க போறோம். அந்த மாணிக்கத்துல வந்து நல்ல ரெட்டிஷா இருக்கும், ஒரு பிங்க் ஷேட் இருக்கும். அது வந்து பர்மா கிடைக்குது, பர்மா மைன்ஸ் கிடைக்கும், பேங்காக் ரூபி கிடைக்கும், ஸ்ரீலங்கன் ரூபி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய மைன்ஸ்ல இருந்து கிடைக்கும். எல்லாத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனாலும் எல்லா ரூபிலையும் அது வெளியிடக்கூடிய கதிர் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சிவப்பு கலர். ஸோ வந்து சிவப்பு வண்ணத்தை தான் ரூபி வந்து வெளியிடுது. இதுதான் முதல் சூரியனுக்கான மாணிக்கம் ரூபி, சிகப்பு கலர். அதோட ஒளிவீச்சு வந்து சிகப்பு கலர்ல இருக்கும். அடுத்தது முத்து. முத்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முத்து வந்து எமிட் பண்றது வந்து முத்து வந்து ரெப்ரசென்ட் பண்றது சந்திரன். சந்திரன் கிரகத்துக்கான நவரத்ன கல் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து. அது வெளியிடக்கூடிய ஒளி வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்மிக் ரேஸ் என்னன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ முத்து வந்து ஆரஞ்சு கலர். இது வந்து நம்ம வெறும் கண்ணால பார்த்தா தெரியாது. அது அந்த அந்த அதுக்குன்னு செப்பரேட்டா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த லென்சஸ்ல வச்சு பார்த்தா தான் அது தெரியும். ஸோ வந்து ஆரஞ்சு கலர். அடுத்து வந்து மரகதம். மரகதம் பியூரா அது வந்து புதன் கிரகம். அது பச்சை கலர்ல இருக்கும். அது எமிட் பண்ற கலர்ஸ் வந்து பச்சை கலர் தான். அதே போல பவளம். பவளம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கானது. செவ்வாய் கிரகத்துக்கானது பவளம் வெள்ளை பவளம் இருக்கு. ஜப்பான் பவளம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பூச்சி அரிச்ச மாதிரி கலர் கம்மியா இருக்கும். இட்டாலி பவளம்னு சொல்லுவாங்க. அந்த பவளம் வந்து ரொம்ப டார்க் ரெட்டிஷா இருக்கும். அதுவும் பயன்படுத்த கரையும். ஸோ இப்போ பவள மாலைகள் இதெல்லாம் அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் பவளம் தாலியில பவளம் போட்டுக்குவாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பவளம் என்ன கதிரை வந்து எமிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர். மஞ்சள் காஸ்மிக் கலர் தான் வந்து பவளம் வந்து எமிட் பண்ணுது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து கனக புஷ்பராகம். கனக புஷ்பராகம் வந்து ஆரஞ்சு குருவோடது. குரு பகவானோட ஸ்டோன் வந்து கனக புஷ்பராகம். அது வந்து வெளியிடக்கூடியது வந்து டோப்பஸ் சொல்றது. அது வந்து நீல கலரை வெளியிடுது, எமிட் பண்ணுது. கனக புஷ்பராகம் மஞ்சள் கலர்ல இருக்கும். அது வெள்ளையிலும் கிடைக்குது. ஒயிட், எல்லோ சஃபயர், ஒயிட் சஃபயர், அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுல கிரீன் கலர் இருக்கு, நீல கலர் இருக்கு, இண்டிகோ கலர் இருக்கு, நிறைய கலர்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆனா மெயினா கடக புஷ்பராகங்கிறது மஞ்சள் கலர் தான் நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அந்த கலர் வந்து நம்ம என்ன மாதிரி அது மஞ்சள் கலர்ல தானே இருக்கணும். பட் அப்படி கிடையாது. அது வந்து நீல வண்ணம். நீல வண்ணம்னா ஆகாய நீலம். அந்த நீல கலர் தான், அந்த ப்ளூவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுதான் எமிட் பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து வைரம். வைரம் வந்து சுக்கிரன் கிரகத்துக்கான ஸ்டோன். ஸோ வைரம் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலர். வைரம் வந்து பியூர் ஃபார்மஸ்ட் ஒயிட், அப்படியே பியூரா ஒயிட் இருக்கும். கிறிஸ்டல் மாதிரி நம்ம ஸ்படிகம் மாதிரி வைரம் வந்து பியூரா இருக்கும். அதோட
நிறைய கட் இருக்கு வைரத்துல கட்டிங், அந்த கட்டிங்ல தான் விஷயமே இருக்கு. ஸோ அந்த கட்டிங்ல பண்ணும்போது என்ன பண்ணாலும் அந்த கரெக்டாக அதை பார்க்க தெரிஞ்சவங்க அதோட பிளாக்கிஷா இருக்கு, எல்லோயிஷா இருக்கு, இது வந்து மச்சம் கம்மியா இருக்கு, இது மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அது கண்ணில் அதை பார்க்கறத வச்சு தெரியும். அது அதுக்குள்ளேயே புழங்குறவங்களுக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது, சாதாரண லேமனுக்கு தெரியாது. ஆனாலும் வைரம் எமிட் பண்ற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ கலர். இண்டிகோங்கிறது ஒரு டார்க்கான ப்ளூ, ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் 2 கலர் சேர்ந்த மாதிரி வரும். ஸோ அந்த இண்டிகோ கலர் தான் வைரம் வருது. அடுத்தது நீலம். நீலம்ங்கிறது வந்து நீலமும் அப்படிதான், இந்திர நீலம், ஸ்ரீலங்கன் மைன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நீலம் வந்து சனி கிரகத்துக்கான ரெப்ரசென்ட் பண்ற கல். அப்போ இந்த நீலம் வந்து கல் வந்து என்ன மாதிரியான ரேஸ் வெளியிடுதுன்னு பார்த்தீங்கன்னா வயலட். வயலட்டுங்கிறது இந்த நம்ம அமித்திஸ்ட் கலர்லாம் இருக்கும், அந்த வயலட், அந்த வயலட் கலர் தான் வந்து நீலம் வந்து எமிட் பண்ணுது. அடுத்து வந்து கோமேதகம். கோமேதகம் வந்து ரெசோனைட் சொல்றது, அது வந்து ராகு கிரகத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த கோமேதகம் வெளியிடுற வண்ணம் வந்து அல்ட்ரா வயலட். அல்ட்ரா வயலட் வந்து அது கண்ணுக்கு தெரியாது, சூரியன்ல இருந்து வர ஒளியில அது ஒன்று. அதை வந்து ரெசோனைட்னு சொல்லக்கூடிய அந்த தேன் கலர்ல இருக்கும். ஸ்ரீலங்கன் மைன்ஸ் வந்து ரொம்ப பூரிப்பா இருக்கும், கலர் அப்படியே பளிர்னு இருக்கும், அந்த கட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நார்மல் வந்து ரொம்ப சாதாரணமா நிறைய இடத்துல கிடைக்குது. அது வந்து கொஞ்சம் கலர் வந்து க்ளூமியா இருக்கும். அடுத்தது வந்து வைடூரியம். வைடூரியம் வந்து கோமேதக கிரகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. அது வெளியிடக்கூடிய வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட். ஸோ இப்போ வந்து இந்த இந்த கலர்ஸ் எல்லாமே இந்த இந்த மாதிரியான நவரத்தினங்கள் எல்லாம் இந்த கலரை தான் எமிட் பண்ணுதுங்கிறத அந்த முப்பட்டை அதை வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். இது வந்து தான் நவரத்தினங்களும் காஸ்மிக் வண்ணங்களும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ காஸ்மிக் இருக்கக்கூடிய இந்த வண்ணக்கலவைகளை வந்து நவரத்தினங்கள் எமிட்டதை பற்றி தான் இப்போ நம்ம இதை பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சூரியனா சிவப்பு மாணிக்கம், சந்திரன்னா ஆரஞ்சு கலரு முத்துக்கானது முத்து, புதன்னா பச்சை அது வந்து மரகதம், செவ்வாய்னா மஞ்சள் பவளம், புதன் வந்து குரு வந்து நீலம் டோபாஸ்னா புஷ்பராகம், குரு வந்து நீலம் டோபாஸ் புஷ்பராகம், சுக்கிரன் வந்து இண்டிகோ வைரம், சனி வந்து வயலட் நீலம், ராகு வந்து அல்ட்ரா வயலட் கோமேதகம், கேது வந்து இன்ஃப்ராரெட் வைடூரியம். ஸோ அப்போ இந்த வண்ணங்கள் வந்து ஒரு ஒளிக்கதிர் வீச்சு இருக்கு இல்லையா, அந்த ஒளி வீச்சு ஒரு வீச்சு ஒரு 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 அந்த வீச்சை அளக்குற ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து சவுண்டை வந்து டிசிபிள் அளக்குற மாதிரி ஒளிக்கலவைகள் வந்து ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஒரு குறியீடுனால அதை அளக்குறோம். அது வந்து அது ஒரு சிம்பிள்லாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிகப்பு கலர் தான் வந்து 8000 முதல் 6500 ஆம்ஸ்ட்ராங் இருக்குமா. ஸோ இப்போ ரூபி. அடுத்து ஆரஞ்சு வந்து 6500 டு 6000 ஆம்ஸ்ட்ராங் வந்து இருக்குமா. மஞ்சள் வந்து 6000 டு 560 பவளம். பச்சை வந்து 5600 டு 5300 வரையில் இருக்குமா. நீலம் வந்து 5300 வந்து 4900. இண்டிகோ வந்து 4900 டு 4500. வயலட் வந்து 4500 டு 4000. இந்த கலர்லாம் இந்த மாதிரியான ஒளி அலைகளால தான் உலகமே, பிரபஞ்சமே, காஸ்மிக்கே, இந்த டோட்டல் அல்ட்ரா இந்த நம்மளோட காஸ்மிக்ல நம்ம அந்த யூனிவர்ஸ்ல நம்மளோட ஒரு சூரியன் மாதிரி பல பல சூரியன்கள் இருக்கிறதாகவும் அதுக்கு நிறைய துணைக்கோள்கள் இருக்கிறதாகவும் நம்ம பூமி மாதிரி நிறைய சொல்றாங்க இல்லையா. இப்படி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாமே இந்த ஒளி கலவையிலால தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஒளி தான் அத்தனை ஜீவன்களுக்கும் சூட்சமமான பொருட்களுக்கும் வேலை செய்யுது. ஒவ்வொரு பருப்பொருட்களுக்கும் திடப்பொருட்களுக்கும் திரவப்பொருட்களுக்கும் உயிர்களுக்கும் உயிரற்றவைகளுக்கும் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த வண்ணங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனாலதான் இந்த உற்பத்தி ஆகிற இந்த ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு விஷயமான ஒரு 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 விஷயத்துக்காக அது உருவாக்கப்படுது. ஒரு துணி, அதுக்குன்னு ஒரு உருவம், அதுக்குன்னு ஒரு மனம், அதுக்குன்னு ஒரு பிரபஞ்ச ஞானம் எல்லாமே இருக்குதான். ஸோ அப்போ வந்து எந்த வண்ணத்தை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போதான் மனிதனுக்கு நல்லது எது கெட்டது எது, இந்த மனிதன் எந்த எந்த வண்ணத்துல அதிகமா பிரதிபலிக்கிறானோ அந்த எண்ணங்கள் தான் அதிகமா இருக்குமா. இப்போ வந்து செவ்வாய் நம்ம மஞ்சள்னு சொல்றோம் ஆக்சுவலா, ஆனா செவ்வாய் வந்து சிகப்பு. ஆனா மஞ்சள் அவங்களோட கிரிலியன்ல மஞ்சள் அதிகமா இருக்குன்னா இவங்க வீரியமானவங்க, செவ்வாய் பலம் அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த ரவுடிசம் பண்றவங்க, ரொம்ப நெகட்டிவா பண்றவங்க, உடல் பலத்தால பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து அவங்களோட உடம்புல அதிகமா இருக்குமா. அதாவது அந்த அந்த காஸ்மிக் கலர், நார்மல் மஞ்சள் இல்லை. ஸோ இப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்றது மூலமா அவங்களோட அந்த அந்த தேவையற்ற வெறியெல்லாம் குறைக்கலாம். இதுக்கு தான் இந்த வண்ணங்கள் வந்து எப்படிலாம் நம்ம பயன்படுது அப்படிங்கிறத பத்தி நம்ம வரிசையா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்குறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. திரு நீலகண்டம்.